ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நவம்பர் 9 உடைய எடிட்டோரியல் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதை எடுத்தேன். ஏன்னா ராகுல் டிராவிட் பற்றினது. ஸோ கிரிக்கெட் பார்ப்பீங்க நிறைய பேர், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இவரை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை படிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, த வால் இன் ஃப்ரண்ட். டைட்டில் ஏன் த வால் இன் ஃப்ரண்ட் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருக்கிற செவரு. ராகுல் டிராவிட த வால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வால் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு டைட்டிலே வச்சிருக்காங்க. அவருடைய பேரை வச்சே டைட்டில் வச்சிருக்காங்க. அடுத்தது ராகுல் டிராவிட் உடைய அப்பாயின்மெண்ட். ராகுல் டிராவிட் உடைய அப்பாயின்மெண்ட். இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டாங்கன்னா உடையன்னு அர்த்தம். ராகுல் டிராவிட் உடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஏரியா தெரியாத ஒரு ஏரியா. ஸ்டூடெண்ட் உடைய, மாணவன் உடைய அப்படின்னா இப்படி எழுதிடும். அப்படிதானா? ஸ்டூடெண்ட் உடைய சிங்குலர். மாணவர்கள் உடைய எப்படி எழுதுறது? இது ஸ்டூடெண்ட் உடைய. ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எப்படி எழுதுறது? இப்படி எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ப்ளூரலான உடைய. சரியா? ஸ்டூடெண்ட் உடைய பாக்ஸ். இது என்ன அர்த்தம்? ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாக்ஸஸ். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாக்ஸஸ். ஸ்டூடெண்ட் உடைய வாட்டர். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வாட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். இது சிங்குலரான உடைய, இது ப்ளூரல் உடைய. எஸ்ஸுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டோம்னா ப்ளூரல் போட்டு உடைய கேஸ் சொல்றோம். உடைய கேஸ்னாலே அட்ஜெக்டிவ், அதுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி நவுன் வரும். சரியா? நவுன் எங்க இருக்கு? அப்பாயின்மெண்ட் தான் நவுன். ஆஸ் ஹெட் கோச். ஆஸ் ப்ரிப்போஷனா வந்திருக்கு. ஆஸ்ங்கிற வார்த்தை ப்ரிப்போஷனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும். என்னாச்சு காணும்? ஆஸ்ங்கிற வார்த்தை ப்ரிப்போஷனாவும் வரும், கன்ஜங்ஷனாவும் வரும். சரியா? அப்படின்னா ஆஸ் ப்ரிப்போஷனாவும் வரும். ப்ரிப்போஷனாக வரும்போது இது ஆக இல்லை போல அப்படிங்கிற மீனிங்ல வரும். இதை போல இல்லை இதுவாக அப்படிங்கிற மீனிங். சரியா? ரைட். கன்ஜங்ஷனாக வரும். ப்ரிப்போஷனாக வரும் இல்லை கன்ஜங்ஷனாக வரும். கன்ஜங்ஷனாக வரும்போது என்ன மீனிங்? பிகாஸ்ங்கிற மீனிங். பிகாஸ் பாருங்க, ஆஸ் ஹீ ஒர்க்ட் ஹார்ட் ஹீ பாஸ்ட். Because he worked hard, he passed. Because he worked hard, he passed. As it rained, the crops were damaged. As it rained, the crops were damaged. Because it rained, the crops were damaged. Asங்கிறது இங்க எப்படி வந்திருக்கு? கன்ஜங்ஷனா வந்திருக்கு. சரியா? இப்போ he was talking to me as a friend. அவன் என்கிட்ட பேசினா எப்படி பேசினா? ஃப்ரெண்ட மாதிரி இல்லை ஃப்ரெண்டை போல பேசினா. he was talking to me as a friend. புரிஞ்சா? he was talking to me as a friend. ஸோ இந்த இடத்துல as ப்ரிப்போசிஷன், இங்கே கொடுத்துருக்க இடத்துலையுமே ஆஸ் ப்ரிப்போஷனாக தான் வந்திருக்கு. ஏன்னா பின்னாடி என்ன இருக்கு? ஹெட் கோச். ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம், அப்பாயிண்டடுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஆஸ் வரும். சரியா? எலெக்டடுக்கு பக்கத்தில் வராது, அப்பாயிண்டடுக்கு பக்கத்தில் வரும். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குதுல்ல. இதெல்லாம் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தனியாக வீடியோ போடுவோம், அதில் இது இருக்கும். ஆனால் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க, அப்பாயிண்டடுக்கு பக்கத்தில் ஆஸ் வரும். இது ஒரு 2-3 தடவை பார்த்துட்டீங்கன்னா மைண்ட்ல நின்றும். ரைட். அடுத்தது ராகுல் டிராவிடுடைய அப்பாயின்மெண்ட் ஆஸ் கோச் ஆஃப் த சீனியர் மென் உடைய இந்தியன் கிரிக்கெட் டீம். ஹேடுங்கிறது வேர்பு. ஹேடுங்கிறது வேர்பு. சரியா? ஹேடுங்கிறது வேர்பு. சப்ஜெக்ட் அப்பாயின்மெண்ட் தான் சப்ஜெக்ட்.
சரியா? ஆஸ் ப்ரிப்போர்ஷன், கோச் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட், ஆஃப் ப்ரிப்போர்ஷன், சீனியர் மென் உடைய இந்தியன் கிரிக்கெட் டீம்ங்கிறது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சீனியர் மென் உடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் உடைய கோச் ஆக அப்பாயின்மெண்ட். சரியா? சீனியர் மென்னுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம் உடைய கோச்சாக அப்பாயின்மெண்ட். சரியா? ஹேவ் வேர்ப்ஸ் மெயின் வேர்பும் வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்துருக்கேனா அப்படின்னு தெரியலையே யூடியூப்ல. சரி, இதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஹேவ் வேர்ப்ஸ் மெயின் வேர்பும் வந்திருக்குன்னா பொசஷன். இங்க ஹேவ் வேர்ப்ஸ்னா ஹேஸ், ஹேவ், ஹேட், ஹேவிங் எல்லாமே ஹேவ் வேர்ப்ஸ் தான். சரியா? டைப் ஆஃப் வேர்ப்ஸ் வீடியோ போடுறேன். சரி, ஹேவ் வேர்ப்ஸ் மெயின் வேர்பும் வந்திருக்கு. பொசஷனை காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அப்பாயின்மெண்ட் வந்துட்டு என்ன பொசஸ் பண்ணுச்சு, என்ன வச்சிருந்துச்சு. ஹேவ் வேர்ப்ஸ் மெயின் வேர்பும் வந்திருக்கு. ஒரு வார்த்தை வந்து அதான் மெயின் வேர்ப். கரெக்டா? மெயின் வேர்பு வரும்போது அது பொசஷன் மீனிங் என்ன வச்சிருந்துச்சு அப்படின்றத பின்னாடி சொல்ல போறாங்க. சரியா? ஐ ஹேவ் அ கார். ஹேவ் வந்திருக்கா? நான் என்ன வச்சிருக்கேன்? கார் வச்சிருக்கேன். சரியா? அப்ப ஹேவ் வேர்ப்ஸ் மெயின் வேர்பும் வந்துச்சுன்னா அது பொசஷனை காமிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் அ ஹெட்டேக். ஐ ஹேவ் அ ஹெட்டேக். எனக்கு தலைவலி இருக்குது, பொசஸ் பண்றேன்னு சொல்றேன். சரியா? இப்போ ஹேவ் வேர்ப்ஸ் இந்த மீனிங்ல தான் வரும். வேற மீனிங்ல வந்துச்சுன்னா தப்புன்னு போட தெரியணும். ரைட்டா? had an air of inevitability about it. aboutங்கிறது ப்ரிப்போஷனா வந்திருக்கீங்க. ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி ப்ரோனவுன் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? had an air of inevitability about it. அதை பத்தி ஒரு air of inevitability. inevitable என்ன அர்த்தம்? inevitable வாரத்துல ஒரு எடிட்டோரியல் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபோக்கஸ்டாக பண்ணுவேன். அதாவது கிளாஸில் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த சுரேஷ் அகாடமி மெயின் சேனலில் இருக்கிற 21 வீடியோ பார்த்துருங்க. அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? அதை பார்த்துருங்க. பார்க்காம இதுக்கு வர்றாங்க. இன்எவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாதது. சரியா? இன்எவிட்டபிள்னா தவிர்க்க முடியாதது. இவேடுனா தவிர்க்க முடிஞ்சது, எஸ்கேப் ஆகுறது. சரியா? இன்எவிட்டபிள் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற மீனிங். சரியா? இவேடுனா தப்பிக்கிறது, அப்படியே ஆப்போசிட் இன்எவிட்டபிள். சரியா? இன்எவிட்டபிள். டெஸ்டின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது நடக்கும். டெஸ்டினி அப்படின்னா தலையெழுத்து. டெஸ்டினி அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்ததுன்னா டெஸ்டினேஷன், நம்முடைய முடிவு. டெஸ்டினேஷன் தான் நம்ம பண்ற பயணத்துடைய முடிவு. இப்போ டெஸ்டினா நம்ம எங்க போய் முடிவோம் அப்படிங்கிற நம்மளுடைய தலை எழுத்து, தலை விதின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டுன்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம். அந்த வார்த்தையில இருந்தது என்ன வருது? டெஸ்டின்டு. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ற டெஸ்டின்டு. டெஸ்டினா போய் முடிகிற இடம். சரியா? போய் முடிகிற இடம் டெஸ்டினேஷன். அதுல இருந்து வர்ற வார்த்தை டெஸ்டினி, ஃபேட் எல்லாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் சரி நம்ம தலையெழுத்து நம்ம எங்க போய் முடியும்ட்டு இருக்குதோ அங்க போய் தான் முடியும். அதான் டெஸ்டினி, ஃபேட். டெஸ்டினி, ஃபேட். இப்போ இதை மாற்ற முடியுமா? இதை மாற்ற முடியாது. அதனாலதான் டெஸ்டின்ட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். டெஸ்டின்ட், இன்எவிட்டபிள் இது எல்லாமே என்ன அர்த்தம்? மாற்ற முடியாது அப்படின்னு. வேற சினானிம்ஸ் டக்குன்னு வர மாட்டேங்குது. சரிங்களா? கொஞ்சம் தேடி பார்ப்போம். இன்எவிட்டபிள் அப்படிங்கிற சினானிம்ஸ். இன்எவிட்டபிள்னா நிறைய பேர் மீனிங் தெரியாது. சரியா? இன்எவிட்டபிள் அதெல்லாம் ஈஸியான வார்த்தைகளா? ஃபேட்டட் சொல்லலாம். ஃபேட்டட், டெஸ்டின்டு, ஃபேட்டட்னா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்றது. மேண்டேட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவேடு கூட எல்யூடு, எலோப் எல்லாமே தப்பிக்கிறது.
எலோப்புனா ஓடி போறது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலோப்புங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இவேடுனா போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறது, எலியூடு தப்பிக்கிறது. சரியா, போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்குலாம் இவேடுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் அந்த கேம் விளாண்டுருந்தீங்கனாலே இவேடு தெரிஞ்சிருக்கும். இலோப்புனா ஓடி போய் கல்யாணம் பண்றதுங்கிற மீனிங், தப்பிச்சு ஓடுறது எங்கேயோ. சரியா, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றது. இன்னெவிட்டபிள், டெஸ்டின்டு, ஃபேட்டட். மேண்டேட்ரி, கண்டிப்பா நீங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். கம்பல்சரின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது தான் மேண்டேட்டரி, கம்பல்சரி அப்படின்னு சொல்லலாம். கூட சேர்ந்து என்ன சொல்லலாம், ஆப்ளிகேட்டரி, முக்கியமான வார்த்தை. ஆப்ளிகேஷன், கண்டிப்பா பண்ணணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு அந்த விஷயத்த கண்டிப்பாக உறுதியாக செய்யணும்ட்டு அர்த்தம். இப்போ மேண்டேட்ரி ஓகே, மேண்டேட்ஸ்னா என்ன அர்த்தம், ரூல்ஸ்னு அர்த்தம். சரியா, மேண்டேட்ஸ் எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் மேண்டேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, மேண்டேட்ஸ் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிற வார்த்தை மேண்டேட்ரி. மேண்டேட்ரிங்கிறது அட்ஜெக்டிவ், கண்டிப்பா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது மேண்டேட்ரி, ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் மேண்டேட்ஸ். டைரக்டிவ்ஸ், மேண்டேட்ஸ், டைரக்டிவ்ஸ் நிறைய வார்த்தை இருக்குது. சரியா, என்னென்ன ரூல்ஸுங்கிறது, நார்ம்ஸ் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் தான். மேண்டேட்ஸுங்கிற வார்த்தைக்கு மட்டும் உங்களுக்கு மீனிங் சொல்லிடும். கொஞ்சம் ஒகேப்ஸ் ஃபோக்கஸ்டா போகும், ஏன்னா ஒகேப்ஸ் சைடு பை சைடு படிச்ச மாதிரி இருக்கும்ல. மேண்டேட், ஆர்டர், லா, டைரக்டிவ்ஸ். ஓகே, டிக்ரி, டிக்ரி ஒரு ராஜா போடுற ஆர்டர். ஈடிக்ட் ஒரு ராஜா போடுற ஆர்டர். ஆர்டினன்ஸ் அவசர சட்டம், முக்கியமானது. எடுத்தது ஸ்டாட்யூட். ஸ்டாட்யூ அப்படின்னா, ஸ்டாட்யூ அப்படின்னா என்னது அப்படின்னா சிலை. ஸ்டாட்யூ சிலை. சரியா, எஃபிஜி உருவ பொம்மை. ஃபிகரீன் வேக்ஸ்ல பண்ண சிலை. இது எல்லாமே சிலை. ஃபிகர்னு வருதா, ஃபிகர்லாம் வருதா, ஸ்டாச்சு, எஃபிஜி, ஃபிகரீன். இது எஃபிஜினா உருவ பொம்மை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எஃபிஜி தான். சரியா, இது வேற. ஸ்டாட்யூட் அப்படின்னா லாஸ். ஸ்டாட்யூட்ஸ், மேண்டேட்ஸ், டைரக்டிவ்ஸ், நார்ம்ஸ், டிக்ரீஸ், ஈடிக்ட்ஸ், ஆர்டினன்ஸ்னு அவசர சட்டம். சரியா, டைரக்டிவ்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. சரி, போதும். ஒகேப்ஸ் அப்படியே உள்ள ஏறட்டும். எல்லாமே ரூல், இது எல்லாமே ரூல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. சரியா, மேல மேண்டேட்டரினா கண்டிப்பாக, கம்பல்சரி, ஆப்ளிகேஷன் அர்த்தம். ஏன் இதுக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா, இன்னெவிட்டபிள்னா தவிர்க்க முடியாத, மேண்டேட்டரினா கண்டிப்பாக. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னெவிட்டபிள் தவிர்க்க முடியாத, டெஸ்டின்டு, ஃபேட்டட் கூட சேர்ந்து டெஸ்டினி, ஃபேட் எல்லாம் படித்தோம். தப்பிக்கிறதுங்கிறது இவேடு, எலியூடு, எலோப்பு. தவிர்க்க முடியாததுங்கிறது இன்னெவிட்டபிள். ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி அரவுண்ட் இட். இப்போ என்ன சொல்றாங்க, ராகுல் டிராவிடுடைய அப்பாயின்மெண்ட்ல என்ன இருந்துச்சு, ஒரு ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி. அதை பத்தி ஒரு ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்ங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, பின்னாடி வருது. This was a natural progression for the former captain. This எது சொல்றாங்க, இந்த appointment. Was verb, singular. Be verbs main verb வந்திருக்கு, அப்ப பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசுது. நேச்சுரல் ப்ரோக்ரஷன்ங்கிறது திஸ் சொல்றாங்க. நேச்சுரல்ங்கிறது அட்ஜெக்டிவ், ப்ரோக்ரஷன்ங்கிறது நவுன், ஆர்டிகல். யாருக்கு, ஃபார்மர் இந்தியா கேப்டன். இந்தியா கேப்டன், இந்தியன் கேப்டன் ரெண்டுமே இங்க கரெக்ட் தான். ஃபார்மருங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா, ஃபார்மர் இந்தியா கேப்டன் யாரு சொல்றாங்க, ராகுல் டிராவிட சொல்றாங்க. சரியா, ஹூ அவரை பத்தி தான் பேச போறாங்க. ஹூக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு நான் கேட்பேன் கிளாஸ்ல. என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப்டர் இருக்குன்னு. ஹூக்கு அப்புறம் ஆஃப்டர் இல்லை, ஹூக்கு அப்புறம் சின்னதா இது ஒன்று இருக்குது, கமா. இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. எக்ஸாம்ல இருக்காது எனக்கு தெரியும், இருந்தாலும் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க போய் கமா இல்லைனாலும் கண்டுபிடிச்சோம். சரியா, ஆஃப்டர் ப்ரிப்போஷனா வந்திருக்கு. அவருடைய, யாருடைய, ராகுல் டிராவிட் உடைய, அதுதான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் இன் 2012 இயருக்கு இன்னு தான் போட்டுட்டாங்க.
டேபிள்டு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்குறது. டேபிள்னா டு ட்ரை சம்திங், இது நம்மளுக்கு வருமா வராதான்ட்டு அப்படியே லைட்டாக காலை நினைக்கிறது. ஒரு விஷயத்துக்குள்ள லைட்டாக காலை நினைக்கிறதுக்கு பேர் தான் என்னது டேபிள். ஆக்சுவல் மீனிங் இதுக்கு என்னதுன்னா காலை நினைக்கிறது தான். சரிங்களா? நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னாலே என்ன வரும்னா காலை நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரியா? இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி. ஹூ தான் சப்ஜெக்ட், டேபிள்டு வேர்பு. இதில் இன் காமெண்ட்ரி, இன் ப்ரிப்போர்ஷன், காமெண்ட்ரி, ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாரு ராகுல் டிராவிட். அடுத்தது பிஃபோர் ப்ரிப்போர்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கமெண்ட்ரியில் டேபிள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மென்டர் கம் கோச் டெம்ப்ளேட் அந்த ரோலுக்கு போகிறார். நான் என்னன்னு புரிஞ்சுக்கணும், மென்டர் கம் கோச். கம்னா வந்துட்டு அதாவது ஆண்டுன்னு அர்த்தம். எக்ஸிபிஷன் கம் சேல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஜுவல்லரி கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் எக்ஸிபிஷன் கம் சேல்னு வச்சிருப்பாங்க. அப்படின்னா எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டும் போகலாம், வாங்கணும்னா வாங்கிக்கலாம், சேலும் பண்ணுவாங்க. எக்ஸிபிஷனும் காப்பாங்க, விற்கவும் செய்வாங்க. ஸோ எக்ஸிபிஷன் கம் சேல்ங்கிற மாதிரி மென்டர் கம் கோச் டெம்ப்ளேட். இப்போ மென்டர் அண்ட் கோச் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் கமெண்ட்ரியில் விளையாண்டாரு, கமெண்ட்ரியில் ட்ரை பண்ணாரு. எப்போ, இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகுது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கமெண்ட்ரிக்கு அப்புறம் மென்டர் அண்ட் கோச் ரோல். சரியா? பிஃபோர் ப்ரிப்போர்ஷன், ஸ்லிப்பிங்கிறது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். இதோடைய பேர் ஜெரண்ட். உங்களுக்கு தெரியும், V1ING ஆஸ் நவுன். இன்டு ஒரு விஷயத்துக்குள்ள போகிறது. எதுக்குள்ள, மென்டர் அண்ட் கோச் ரோல். டெம்ப்ளேட்னா ஒரு ரோல்னு சொல்லியிருக்காங்க இங்க. சரியா? அடுத்து ஹி கைடட் த இந்தியா அண்டர்-19 ஸ்குவாட். ஹி கைடடு சப்ஜெக்ட், கைடட் வாட், த இந்தியா அண்டர்-19 ஸ்குவாட். இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்புறம் த ஏ டீம், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? ஆண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஹெல்ம்டுன்னு இருக்கு. ரைட், இது ஒரு V2. ஆண்டுக்கு பின்னாடி V2. அப்போ ஆண்டுக்கு முன்னாடி V2 இருக்கணும். V2 எங்க இருக்குது, கைடட், கைடு பண்றாரு ரெண்டு. அப்புறம் ஹெல்ம்டு, ஹெல்ம்ல இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீ இஸ் அட் த ஹெல்ம் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்பாங்க. ஹீ இஸ் அட் த ஹெல்ம் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். ஹெல்ம்னா ஹெட் அப்படின்னு அர்த்தம். டாப்ல இருக்கிறது பேர் தான் ஹெல்ம். சரியா? அப்ப ஹெல்ம்ல இருந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம், டாப்பில் இருந்தார், டாப் ஹெட்டாக இருந்தார்னு அர்த்தம். ஹெல்ம். ஹி ஹெல்ம்டு த அப்படின்னு வந்துச்சுன்னா அவர் தான் கேப்டன் பண்ணாரு, டாப்ல இருந்தாரு அப்படி. சரியா? ஹெல்ம்டு த நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இன் ஹிஸ் ஹோம் டவுன் பெங்களூர். அவருடைய கேஸுக்கு முன்னாடி நவுனு, அவருடைய ஹோம் டவுன் தான் இது, பெங்களூர். சரியா? அண்ட் ஹெல்ம்டு த நேஷனல். அப்போ ரெண்டு விஷயம் பண்ணுறாரு, கைடு பண்ணுறாரு அண்டர்-19 ஸ்குவாடை, இந்தியா ஏ டீமு. அப்புறம் எதுக்கு தலைமைத்துவம் தாங்குறாரு, எதை கைடு பண்ணுறாரு அப்படின்னா, எதை கைடு பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம், இல்லை எதுக்கு ஹெட்டாக இருக்கிறாரு அப்படின்னா நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அப்படிங்கிறதுக்கு ஹெட்டாக இருக்கிறார். சரியா? நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு ஹெட்டாக இருக்கிறாரு. எங்கே, பெங்களூரில். சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்கிறாங்க, அவரு ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கமெண்ட்ரிக்கு போறாரு. அதுக்கப்புறம் தான் கோச் ஆகுறாரு. கோச் ஆனதுக்கப்புறம் என்னதெல்லாம் பண்றாரு, யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கோச் ஆகுறாரு, ஃபர்ஸ்ட் அண்டர்-19 டீமுக்கு, அப்புறம் இந்தியா ஏ டீமுக்கு, அப்புறம் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியுடைய ஹெட்டுக்கு. இந்த 3 விஷயங்கள் பண்றாரு. சரியா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் லாஸ்ட் நம்ம முன்னாடி போவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ராகுல் டிராவிடுடைய அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா நடக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அங்க என்ன இருந்துச்சு, நேச்சுரல் ப்ரோக்ரஷன் இருந்துச்சு. நேச்சுரலான ஒரு ப்ரோக்ரஷன் இருந்துச்சு. அப்படின்னா கீழ இருந்து மேல வந்துகிட்டே இருக்காருன்னு அர்த்தம். எங்க எப்படி கீழ இருந்து மேல வந்துகிட்டே இருக்காரு, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரிட்டையர் ஆனாரு, கமெண்ட்ரி, திரும்ப மென்டர் ஆனாரு, மென்டர் கம் கோச் ஆனாரு. நேச்சுரல் ப்ரோக்ரஷன் இருந்துச்சு. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு ஒரு ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி இருந்துச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்-19 கோச் ஆகுறாரு, இந்தியா ஏ டீம் கோச் ஆகுறாரு, அப்புறம் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியுடைய ஹெட் ஆகுறாரு. அப்போ படிப்படியா முன்னேறிட்டு வராரா, இதை தான் நேச்சுரல் ப்ரோக்ரஷன் சொல்லியிருக்காங்க.
இதை தான் ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி. மேல மேல வந்துகிட்டே இருக்காரு. இப்ப கண்டிப்பா ஒரு நாள் இந்தியா கோச் ஆயிடுவாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அண்டர்-19 கோச் பண்றாரு, இந்தியா ஏ கோச் பண்றாரு. இப்ப கண்டிப்பா இந்தியா டீமுடைய கோச் ஆயிடுவாரு அப்படின்ட்டு ஒரு ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி இருக்குது. இந்த ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டி, நேச்சுரல் ப்ரோக்ரஷன், அதெல்லாம் என்ன எப்படி ஆகுதுங்கிறது தான் he guided the India under-19 squad, A team helmed the இது எல்லாமே சொல்றான். சரியா? அடுத்து இட் வாஸ் ஆல் பில்டிங் அப். இப்போ இவ்வளோ விஷயம் பண்றது எல்லாமே ஒரு பில்டப். பில்டப்னா என்னது? ஃபைனலான ஒரு விஷயத்துக்கு அப்படியே ஏற்றிக்கிட்டே போகுது, அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் சொல்றாங்க, ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுதுங்கிறது தான் பில்டப் ஆகிட்டே போகுதுங்கிறது. இட்டு சப்ஜெக்ட், வாஸ் பில்டிங் அப் வேர்பு, ஆளுங்கிறது அட்வர்பு. இங்கே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, வேண்டாம். சரியா? வாஸ் பில்டிங் அப் மட்டும் வச்சுக்கோங்க. ஆளுங்கிறது ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப். வேர்புக்கு நடுவில் வந்தால் அது அட்வர்ப். சரியா? பில்டப் எதுக்கு? டு த இந்தியன் ஸ்குவாடுடைய கோச்சுடைய சீட். இந்த விச்சுங்கிறது எதை குறிக்குது? கோச்சுடைய சீட்டு, சிங்குலர். வாஸ் ஃபாலிங், வாஸ் ஃபாலிங். சரியா? வாஸ் ஃபாலிங், இதுதான் வேர்பு, சிங்குலர். எப்படி என்னன்னு ஃபாலோ ஆகுது? வாஸ் ஃபாலிங் வேக்கண்ட், வேக்கண்ட் ஆகுது. சரியா? ஆக்சுவலாக வாஸ் ஃபாலிங்கை விட நம்ம வாஸ் பிகமிங்னு போட்டுக்கோம். வாஸ் பிகமிங் வேக்கண்ட். வேக்கண்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த கான்செப்ட் இங்கே ஏன் அட்ஜெக்டிவ் வருதுங்கிறத நான் தனியாக லிங்கிங் வேர்ப்ஸ், இது லிங்கிங் வேர்ப்ஸ் கான்செப்ட், லிங்கிங் வேர்ப்ஸ் தனியாக சொல்லிக் கொடுக்கும். சரியா? வேக்கண்ட் ஆகுது. ஏன் வேக்கண்ட் ஆகுது? ஃபாலோயிங். எதுக்கு ஏன் வேக்கண்ட் ஆகுதுன்னா, ஃபாலோயிங்கிறது ப்ரிப்போசிஷன். சரியா? ப்ரிப்போசிஷன். ஃபாலோயிங். இன்கம்பன்ட்னா என்ன அர்த்தம்னா, கரண்டா பதவியில இருக்கிறவர். ஒரு போஸ்ட்ல இப்போ இருக்காரு அப்படின்னா அவரை இன்கம்பன்ட்னு சொல்லுவோம். முக்கியமான வார்த்தை நம்மளுக்கு. ஒரு பதவியில கரண்டா இருக்கிறாரு. வேக்கண்ட் ஆகுறதுன்னா எம்டி ஆகுது. சரியா? வேக்கண்ட் ஆகுறதுன்னா எம்டி ஆகுது. எம்டி ஆகுது அந்த சீட்டு. எதுக்கு? எதை ஃபாலோ பண்ணி? இப்போ இருக்கிற ரவி சாஸ்திரியுடைய கான்ட்ராக்ட். இப்போ இருக்கிற இன்கம்பென்ட் அப்படின்னா கரண்ட்னு அர்த்தம். சரியா? கரண்டா அந்த போஸ்ட ஹோல்டு பண்ணிட்டு இருக்கவர் தான் இன்கம்பென்ட். பாத்தீங்கன்னா இதெல்லாம் மீனிங், மல்டிபிள் மீனிங்ஸ் வரும் இன்கம்பென்ட்டுக்கு தான். சரியா? இன்கம்பென்ட்டுக்கு நான் ஒரு மீனிங் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு மீனிங், அட்ஜெக்டிவ்க்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது இப்போ வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மீனிங்கை படிங்க. இந்த ஒரு மீனிங்கை படிங்க. ஃபாலோயிங் இன்கம்பென்ட் ரவி சாஸ்திரியுடைய கான்ட்ராக்ட் வைண்டிங் டு அ க்ளோஸ். வைண்டிங், வைண்டிங் டு அ க்ளோஸ்னா முடியுது அப்படின்னு அர்த்தம். வைண்டிங், அந்த விஷயம் என்ன ஆகுது? முடியுதுன்னு அர்த்தம். சரியா? வைண்டிங் டு அ க்ளோஸ். அப்போ ஒரு க்ளோஸுக்கு, ஒரு முடிவுக்கு வருது. அதான் கான்ட்ராக்ட் வந்துட்டு வைண்டிங் டு அ க்ளோஸ். வைண்ட் அப்புக்கு நிறைய மீனிங் இருக்கு. வைண்ட் அப், வைண்ட் அப் முடிக்கிறது ஒரு மீனிங், முடிக்கிறது. வைண்ட் அப்புக்கு மட்டும் மல்டிபிள் மீனிங்ஸ் பார்த்துட்டு முடிச்சிருவோம். மல்டிபிள் மீனிங்ஸ்ல நான் ஒரு 50 வார்த்தை வச்சிருக்கேன். என்னைக்கு போடணும்டா எனக்கும் தெரியல. ஆனால் அது போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய யூடியூப் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸ் நான் வச்சு திருக்கி கேள்வி கேட்டு பயங்குடுத்தி படிக்க வச்சிடலாம். ஆன்லைன் கிளாஸில் என்ன பண்ண முடியும்? வைண்ட் அப் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வா, க்ளோஸ் பண்ணு, எண்டு பண்ணு, ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது மீனிங் வைண்ட் அப். இந்த கிளாக் இருக்கு பார்த்தீங்களா? கிளாக்குக்கு வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது இந்த கிளாக்கை வந்துட்டு அப்படியே அலாரம்க்கு செட் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் வைண்ட் அப். அப்ப பாத்தீங்கன்னா சில விளையாட்டு ஜாமான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த ஸ்க்ரூ அப்படி பின்னாடி திருக்கி விட்டீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே கை தட்டிட்டு இருக்கும், இல்லை நடந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு குழந்தையுடைய விளையாட்டு ஜாமான் எடுத்து பாருங்க, பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை அப்படியே வைண்ட் அப் பண்ணீங்கன்னா அது ஏதாவது பண்ணும். சரியா? ஸோ அது பேரு வைண்ட் அப் தான். ஸ்க்ரூ கொடுக்குறது, ஸ்க்ரூ கொடுக்குறது. சரியா? ஒரு டாய்க்கோ இல்லை ஒரு கிளாக்குக்கோ அதோடைய பின்னாடி இருக்கிறது திருகி ஏதோ பண்ண வைக்கிறது. இப்போ கிளாக் ஏன் வைண்ட் அப் பண்ணுவாங்கன்னா கரெக்டான டைம் செட் பண்ண, இல்லை அலாரம் வைக்கிறதுக்கு. ஒரு விளையாட்டு ஜாமான எதுக்கு ஸ்க்ரூ பண்ணுவாங்கன்னா, விளையாட்டு ஜாமான் ஏதோ ஒன்று பண்ணும். ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா தான் ஏதோ ஒன்று பண்ணும்.
சரியா? ஸோ அதுக்கு பேரு வைண்ட் அப். மூணாவது வைண்ட் அப். இது உங்களுடைய ஹோம்ஒர்க்கா நான் கொடுக்குறேன். சரியா? மூணாவது வைண்ட் அப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 மீனிங் படிச்சுக்கோங்க. முடிக்கிறது, அப்புறம் ஸ்க்ரூ கொடுக்கிறது. ஹி வவுண்ட் அப். வைண்டுக்கு V2 வந்து வவுண்ட். இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. வூண்ட். வவுண்ட்னா V2, வூண்ட் காயம் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. இந்த வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்கு. இந்த வார்த்தைக்கு விண்டுன்னு ஒரு மீனிங் இருக்கு. அதே ஸ்பெல்லிங். இது வைண்ட் அப். சரியா? வைண்ட் அப் 3 மீனிங். முடிக்கிறது, ஸ்க்ரூ கொடுக்கிறது. மூணாவது மீனிங் ரொம்ப முக்கியமானது. சரியா? வைண்ட் அப் அப்படிங்கிறதுடைய 3rd மீனிங். வைண்ட் அப் உடைய V2 வவுண்ட் அப். சரியா? வவுண்ட் அப். வவுண்டுக்கு வைண்டுடைய V2 அது ஒரு மீனிங். இன்னொன்று வூண்டு காயம்ங்கிறது ஒரு மீனிங். 2 மீனிங் படிச்சாச்சு. இங்க என்னது? இங்க என்ன மீனிங் வருது? வைண்டிங் டு அ க்ளோஸ். அப்போ ஒரு முடிவுக்கு வருது. சரியா? ஒரு முடிவுக்கு வருது. அட் த கல்மினேஷன். கல்மினேஷன்னா எண்டுன்னு அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். எதுடைய முடிவு? UAE நடக்கிற கரண்டான ICC 2020 வேர்ல்டு கப்பு உடைய முடிவு. சரியா? கல்மினேஷன். ஒரு விஷயத்துடைய ஹையஸ்ட் பாயிண்ட்னு உங்களுக்கு மீனிங் வரும். ஹையஸ்ட் பாயிண்ட் படிக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு எண்டுன்னு படிங்க, ஒரு முடிவுன்னு படிங்க. ஈஸியா இருக்கும். கல்மினேட்டட் இன் அப்படின்னா முடியுது, இதுல போய் முடியுதுன்னு அர்த்தம். சரியா? கூகுளில் கொஞ்சம் மீனிங் மாறி இருக்கு. கல்மினேட்டட்னா டு எண்ட் இன். எப்போ வருது? கான்ட்ராக்ட் வந்து எப்போ முடியுது அப்படின்னா ICC 2020 வேர்ல்டு கப் முடியுது இல்ல, அதோட இவருடைய கான்ட்ராக்டும் முடியுது. இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா பார்ப்போமே. ஐயோ, இன்னும் இவ்வளவு இருக்கா? ஓகே, இது போதும். அப்போ அடுத்த வீடியோல அப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரியா? இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். மீனிங் கொஞ்சம் பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் பிடிக்கிறது பார்த்துருக்கோம். அதாவது முந்தின சென்டென்ஸ் வந்து அடுத்த சென்டென்ஸ் எப்படி வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அவர் வந்து பில்டப் ஆகுதுன்னு சொல்றாங்க, ஏர் ஆஃப் இன்னெவிட்டபிலிட்டிங்கிறாங்க, நேச்சுரல் ப்ரொக்ரெஷன்ங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு தெரிகிறது தான் வித்தை. மற்ற எல்லாமே எல்லாருக்கும் புரியுது. ஆனா இந்த விஷயங்கள், இந்த ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்ன வேர்ட்ஸ் ஏன் சொல்றாங்கன்னு தெரிகிறது தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியமான ஒன்று. சரி, அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். கண்டிப்பா உங்களுடைய ரிவ்யூஸையும் கமெண்ட்ஸையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு.